சுஜாதா மோகன் மிக அருமையான பாடகி. 55, 60 வருடத்திற்கு முன்னாலே பேபி சுஜாதாவாக ஏசுதாசுடன் இணைந்து மேடைகளிலே பாட ஆரம்பித்தார். ஏசுதாஸுக்கு என்ன ஒரு பிரச்சனை வந்தது என்றால், ஏசுதாசுடைய நிறைய பாடல்கள், டூயட் பாடல்கள் எல்லாம் பாடுவதற்கு அவருக்கு வயதான பாடல்களை என்றால் மற்ற பிரச்சனைகள் அவர்கள் வருவது எல்லாம் பிரச்சனையா இருந்தது. ஆக ஒரு நிகழ்ச்சிக்கு ஏசுதாஸ் சென்றிருந்தார். அங்கு சுஜாதா மேனன், பேபி சுஜாதா பாடிக்கொண்டிருந்தார். அதற்கு பிறகு ஏசுதாஸுக்கு தோன்றியது, இந்த பெண்ணையே நம்முடன் பாட அழைத்தால் என்ன என்று. ஆனால் அந்த சுஜாதாவுடைய வரலாறு எப்படி என்றால், அந்த சுஜாதாவுடைய பாரம்பரியம் பெரிய மன்னர் பரம்பரை. சுஜாதாவுடைய தாத்தா ஒரு இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு கேரள மாநிலத்தினுடைய முதல் மந்திரியாக இருந்தார் அவர். ஆரம்பத்திலே அவர்கள் இதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. பேபி சுஜாதா பாடும்போது என்ன, அவருக்கு 10 வயசோ என்னவோதான், 10 வயசு கூட ஆகவில்லை என்று நினைக்கின்றேன். அவருக்கு நான் உத்தரவாதம் என்று ஏசுதாஸ் கூறி பிறகு பாட வைத்தார். நிறைய கச்சேரிகளிலே பாடினார். அதற்கு பிறகு எங்கு போனாலும், இந்தியாவில் எந்த மூலைக்கு போனாலும் ஏசுதாஸ் பேபி சுஜாதா கச்சேரி தான் நடக்கும். அருமையாக பாடுவார் சுஜாதா. அதே போல அவருக்கு 2010 அவருக்கு குரலே போய்விட்டது. குரல் போய்விட்டது என்றால் அவரால் பேசக்கூட முடியாது. அதனால்தான் இப்பொழுது நீங்கள் சுஜாதா மோகன் பாடலை கேட்டீர்கள் என்றால் அந்த தொண்டை அவ்வளவு பழைய மாதிரி இல்லை.